அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு முரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, வருகின்ற லாப குரு பயிற்சி, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதனுங்க லாப குரு பயிற்சி. கால புருஷனுக்கு 2ஆம் வீட்டுல குரு பகவான் வர்றார். அதனாலதான் லாப குரு பயிற்சியை பத்தி நம்ம டீட்டெயிலா ஃபுல்லா பார்க்க போறோம். எல்லாருமே இந்த குரு பயிற்சி வீடியோ பண்ணுங்க, அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் இந்த வீடியோ பதிவு பண்றோம். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி அனுகூலத்தை கொடுக்க போது நம்ம பார்க்க போறோம். பொதுவா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சியுமே அம்மன் அருள் டிவில கொடுக்குறோம். நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. ஏன்னா குறைஞ்ச நாள் தான் அம்மன் அருள் டிவி ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றாங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் திருக்கணிதபடி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. இப்ப பாருங்க, இந்த வீடியோ எங்கேருந்து பண்றோம், வீடியோ கொடுக்குறோம் பொங்காலம்மன் ஸ்தலத்துல இருந்து கொடுக்குறோம். பொதுவாக குரு ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ பதிவாகும். பாருங்க, இந்த பேரிலே பாருங்க குரு வருவார். பொங்காலம்னா பொண்ணுனா தங்கம். அதனாலதான் இந்த ஸ்தலத்துல இருந்து நம்ம வீடியோ பதிவு பண்றோம். நம்முடைய ஆன்மீக சிந்தனை, நம்முடைய சேனல்ல அம்மன் அருள் டிவியை பாக்குறோம்னா அவங்களோட ஒரு தைரிய குணம் வரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம், நான் கோவில் ஸ்தலத்துல என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவோம். கெட்டதா இருந்தாலும் அது நல்லதா உங்களுக்கு வரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப இந்த குரு பயிற்சி மே மாசம் 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். நல்லா பாருங்க, மேச ராசியில இருந்து கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். அப்ப எது சம்பந்தமாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாருங்க. அது கால புருஷனுக்கு 2வது வீடு. எது? ரிஷப ராசி. ரிஷபனா என்ன? அது தனம் ஸ்தானம் பாங்க. 2னா வருமான ஸ்தானத்துக்குள்ள குரு பகவான் போறாரு. அப்போ உங்களுக்கு எது மாதிரி இந்த 12 ராசிக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு? பொதுவா பாருங்க, உலக ரீதியில என்ன பலனை கொடுப்பாரு? காலபுருஷன் 2வது இடம், கலை சம்பந்தப்பட்ட விஷயம்னா வளர ஆரம்பிச்சிடும் பாருங்க இந்த குரு பயிற்சி. பாருங்க, பெண்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு பாருங்க இந்த குரு பயிற்சி. பெண்களுக்குனா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். இசை கலைஞரை பாராட்டக்கூடிய பயிற்சியா தான் இந்த பயிற்சி கண்டிப்பா வரும். பொதுவா பாருங்க, உலகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு அனுகூலமாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பா இருக்கும். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம். இந்த குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய 9வது ராசி தான் தனுசு. பொதுவாக இந்த ராசியில பிறந்துட்டா எப்படி உங்களுடைய குணங்கள் இருக்கும்? நல்ல ஒரு சிந்திக்கக்கூடிய குணம் தனுசு ராசி. குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. ஒரு அன்பான குணம் உள்ள ராசி தனுசு ராசி. அன்பான குணம், ஒரு ஆன்மீக குணம், எதுலையுமே ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி. அது மட்டும் இல்லாமங்க, இந்த ராசியில பிறந்துட்டா பாருங்க, இவர் தான் குடும்பத்தை எடுத்து தந்தை மாதிரி பார்க்கக்கூடிய குணம் தனுசு ராசி என்பட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும். தந்தை மாதிரி இந்த குடும்பத்தை பார்ப்பாரு. தனுசு ராசியில பிறந்துட்டாவே ஒரு தன்மையான குணம் இருக்கும் தனுசு ராசிங்கிறது. ஒரு விட்டு கொடுத்து போறக்கூடிய குணம் தனுசு ராசி. அனுசரிச்சு போறது, விட்டு கொடுத்து போறது எல்லாமே இந்த ராசியில பார்க்கலாம். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி நல்லா சிந்திக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. தங்கமான ராசி, பொன்னான ராசி, பொருளான ராசி. இவர்ல பிறக்கிறாங்கன்னா போன ஜென்மத்துல நல்ல விஷயத்த பண்ணிக்க அந்த ஜென்மத்துல அவங்க பிறந்திருக்கான்னு அர்த்தம். தனுசு ராசியில தனுசு லக்னம் தனுசு ராசி. பயங்கரமான ஒரு சிந்தனை பயங்கரமா இருக்கும். அறிவு சிந்தனை, அறிவாளி, ஆசிரியர், வழக்கறிஞர், நீதிபதிகள், நெருப்பு சம்பந்தப்பட்ட துறைகள், ஆன்மீக துறைகள் எல்லாமே சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் தனுசு ராசி தனுசு லக்னம் தான். இந்த லக்னமா இருப்பாங்க, அவங்க வேற ராசியா இருப்பாங்க. ஆன்மீகத்துல இருக்காங்கன்னா தனுசு லக்னமா இருப்பாங்க. அது உபயராசி. யாருக்கிட்ட எந்த விஷயம்லாம் நல்லா ஷேர் பண்ணக்கூடிய ராசி. ஆனா ஒரு விஷயத்த நினைச்சாலும் அந்த விஷயத்த முடிச்சாகணும் அப்படி சிந்தனை தனுசு ராசி அப்படி இருக்கும்.
அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார், உங்களுக்கு எந்த மாதிரி யோகம் வரப்போது நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன். இது ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகம், சுய ஜாதகத்துல திசா புத்தி, உங்களுடைய விஜாதத்துல திசா புத்தியை கம்பேர் பண்ணிக்கிட்டு இந்த பலன் எடுக்க துல்லியமா உங்களுக்கு இருக்கும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அப்ப பிறப்பு ஜாதகம் கம்பேர் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். பிறப்பு ஜாதகம் நம்ம உடம்புல என்ன 9 நவக்கிரக ஒளிகள் இயங்குதுங்க. நம்ம உடம்புல ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் இருக்கு. அந்த கிரகம் எந்த கிரகம் பலவினோ அந்த பாவத்தை பாதிக்கும். அதே மாதிரி நம்முடைய ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு தொழிலுக்கு, படிப்புக்கு, கல்விக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பாவம் இருக்கு. அந்த கிரகம் எப்படி இருக்கு அதை பொறுத்து தான் இங்க பலன்கள் மாறுபடும். நீங்க ஜாதகம் பார்க்க சொல்லுவாங்க, இத்தனை வயசுல இவருக்கு திருமணம் பண்ணா நல்லா இருக்குங்க, இவருக்கு இத்தனை திருமணம் இருக்குங்க வாழ்க்கையில அப்படிம்பாங்க. எடுத்தாலும் ஜாதகம் சொல்லுவாங்க, இவருக்கு இத்தனை திருமணம் இருக்கு, இவர் தொழில் இத்தனை வயசுக்கு அப்புறம் நல்லா இருக்கும், இவருக்கு மனைவிக்கு வந்த பிறகு நல்லா யோகமா இருக்கும், இவர் நல்ல ஒரு மதிக்கக்கூடிய நபராக இருப்பார், 4 பேர் மதிக்கிறாப்ப அந்தஸ்து கௌரவமா இருப்பாரு, ஏதாவது சொல்லுவாங்க. ஜாதகத்தில் உள்ள தசாபதியை வந்து சொல்லுவாங்க. அப்ப பிரபு ஜாதகம் தசாபதியை மெயினா கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். அதான் உயிர், தசாபதி தான் உயிர். நம்ம சொல்லக்கூடிய பலன் என்ன? உடல். லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். இதுக்கு பலமொழி. அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யுமா? செய்யாது. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கிரகங்கள் யோகமா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு கர்ம வினை இறைவன் கொடுத்திருப்பாருங்க. யாருமே கர்ம வினை இல்லாம இந்த உலகத்துல பிறக்க முடியாது. யாருமே இந்த கலியுகத்துல பிறந்துட்டா கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது. தனுசு ராசியில பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க குடும்பத்துக்காக வாழக்கூடிய நபர்கள்னு எடுத்து சொல்லணும். குடும்பத்தை போன ஜென்மத்தை பார்க்கல, இந்த ஜென்மத்தை குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய நபர்கள் யாரை சொல்லணும்? தனுசு ராசி என்று கண்டிப்பா சொல்லியே தீரணும். அப்படிப்பட்ட ராசி தான் தனுசு ராசி. இப்போ உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை இந்த குரு பகவான் கொடுக்க போறான்னு சொல்லி நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். ஏன்னா தனுசு ராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு சில பேர் ஜாதகம் எழுத திருக்கணிதப்படி எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க, கோவில் ஸ்தலத்துலதான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன். நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். நம்முடைய இறை சிந்தனை எல்லாத்துக்குமே இறைவனுக்கு கர்ம வினை கொடுத்திருப்பாரு. அதனாலதான் ஒவ்வொரு கோயில இந்த கோயிலுக்கு போனா இந்த பரிகாரங்கள் பண்ணா சிறப்பாகும் சொல்றாங்க. பரிகாரங்கிறது என்ன? பெருசா உள்ளதை சின்னதை குறைக்க முடியும். ஒருத்தர் மனிதனுக்கு பெருசா அடிபடுறதா சின்னதை குறைக்க முடியாது, தான் பரிகாரம். ஆனா அந்த பலவீனத்தை ஃபுல்லாவே தடுக்க முடியாது. நடந்துரும், பாதிப்பா சின்னதை குறைச்சிக்கலாம் சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு போனா அது நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. இப்ப குருனா யாருங்க? இப்ப குரு பேச்சியை பத்தி பேசணும். குரு யாரு? தனக்காரகர். இவர் தான் தனத்துக்கு காரகர். தனனான பொன் தங்கத்துக்கு காரகர், பணத்துக்கு அதிபதி. பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி யாருங்க? குரு பகவான் தாங்க. தங்கம், பொன், பொருள், நகை இதுக்கெல்லாம் அதிபதி யாரு? குரு பகவான். நகை கடை வச்சிருக்காரா? அவர் ஜாதகத்துல பாருங்க, குரு ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஜாதகத்துல குரு நல்லா இருப்பாரு. இல்லைன்னா ஜாதகத்துல குரு அமைப்புல அவர் பிறந்திருப்பார். வட்டி கடை, நகை கடை, வட்டி கடை, ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க, அவங்க ஜாதகத்துல குரு பகவான் ஸ்ட்ராங்காக இருப்பார். ஆன்மீகவாதி. ஜாதகத்துல குரு இருந்தா அவர் ஆன்மீகவாதி. தெய்வ திருப்பணிகள், பல கோயிலுக்கு போவார், பல கோயில போய் பார்த்துட்டு வந்துருவார். ஒரு வாழ்க்கையில பார்க்காத கோயிலே இருக்கா, எல்லா கோயிலையும் சுத்தி வருவார். இந்த சிந்தனை யார்கிட்ட இருக்கும்? தனுசு ராசியில இருக்குங்க, கண்டிப்பா இருக்கும். அப்ப அந்த குரு இதுக்கெல்லாம் அதிபதியாக வராரு. ஒருத்தருக்கு வழி காட்டக்கூடிய, ஒருத்தருக்கு புத்திமதி சொல்லுவார். குரு நல்லா இருந்தா ஒருத்தருக்கு நீ இதுல போகாதப்பா, இப்படி பண்ணுப்பா, அப்படி பண்ணுப்பா, அதாப்பா நல்லா இருக்கும் அப்படி சொல்லுவாரு. ஒரு பார்த்தவன ஒருத்தரை மதிக்கக்கூடிய தன்மை. இவரா நல்ல மனுஷங்க, தங்கமான மனுஷங்க, நல்லா அறிவாளிங்க, இவரு பயங்கரமான சிந்தனை ஒரு மனசுக்குள்ள இவர்கிட்ட இருக்குங்க. இவர் எந்த கெட்ட வழிக்கு போக மாட்டாங்க, ரொம்ப ஒழுக்கமானவர். யார சொல்லுவாங்க? குருபவன் ஜாதகம் நல்லா இருந்தா அவருக்கு அந்த பேர் கண்டிப்பா இருக்கும். பார்த்தவன கையெடுத்து கும்புறாப்ப அவருடைய குணங்கள் இருக்கும் பாருங்க. ஒருத்தட்ட பார்த்தவனே ஒரு அமைதியான தோற்றம், இவருடைய அமைதியான தோற்றம் அவங்கள்ட்ட நீங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட குணம் தான் இந்த குரு. அன்பு, கருணை இதுக்கெல்லாம் அதிபதி யாரு? குரு தான். கௌரவம், அந்தஸ்து எல்லாத்துக்குமே விட்டு கொடுத்து போறது எல்லாமே இந்த குரு தாங்க. இவர் நல்லா இருக்கணும். மெயினா ஜாதகத்துல மெயினா நல்லா ஒரு அனுகூலமா இருக்கணும். அது இல்லாம வழக்கறிஞர், நீதிபதி, நீதி சொல்றாரு பாத்தீங்களா, தலைவர், நீதிபதி எல்லாமே குரு தான். ஒரு 10 பேருக்கு சமுதாய தலைவராக இருக்காருன்னா அவர் ஜாதகத்துல பாருங்க குரு நல்லா இருப்பார். இதெல்லாம் குரு நல்லா இருந்தாதான் நல்லா பண்ண முடியும். அரசு கருவூலங்கள் இதெல்லாம் அதிபதி யாரு? குரு பகவான் தான். அது மட்டும் இல்ல, பொதுவாக குரு நல்லா இருந்தா என்ன? பொன் பொருள் சேர்க்க அதிகமா இருக்கும், கஷ்டமே அவருக்கு வராது.
உருவத்துல என்ன யானையை கொடுத்துருக்காங்க. யானையை நீங்க ஜெயிக்க முடியுமா? அதான் குரு. நல்ல ஒரு அறிவு சிந்தனை அதிகமா இருக்கும். கோவில் ட்ரஸ்ட் வச்சு நடத்தக்கூடிய நபர்களா யாரு? குரு தான். அரசு பணிகள், புரோகிதம், பல மந்திரம் சொல்லக்கூடிய நபர்கள், கல்வி நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே குரு தான். இதெல்லாம் தொடர்புல கண்டிப்பாக இருப்பாங்க. சுபகாரியம் பண்ணக்கூடிய விஷயங்கள். உடம்பு பகுதி யார்? அவரு அடி வயிற்று பகுதி, சதை சம்பந்தப்பட்ட தோல்லாம் பாருங்க, எல்லாமே குரு தான். கல்லீரல், உடல் உள்ள கொழுப்புகள், கொழுப்பு கட்டிகள், இதெல்லாமே குரு தான். வீக்கங்கள், உடம்புல உள்ள வீக்கங்கள், கொப்பளம்லாம் வருதுன்னா எல்லாம் குரு தான். ஜாதகத்துல சரியில்லை அந்த மாதிரி வரும். மஞ்சக்காமலைங்கிறது யாரு? குரு தான். அப்ப இதுக்கெல்லாம் இந்த குரு பகவான் ஆதிக்கமா வர்றாரு. அப்ப ஜாதகத்துல பாருங்க குரு எப்படி இருக்கணும், இதெல்லாம் நல்லா இருக்கணும் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பயிற்சி அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க. குரு பகவான் ஒவ்வொரு விதமான நட்சத்திரத்துல போகும்போது என்னென்ன பலனை கொடுக்க போறோம் நம்ம பார்ப்போம். இப்ப குரு பாருங்க, உங்களுக்கு பாருங்க 6ஆம் பாகத்துல போய் நிக்கிறார் குரு. உங்களுக்கு தனுசு ராசி எங்க இருக்காரு? 6ஆம் பாகத்துல. 6 என்ன சொல்லுவாங்க? நோய், எதிரி, பகை, கடன், பிரச்சனை சொல்லுவாங்களா? அந்த இடத்துல போய் குரு பகவான் நிக்கிறார். அப்படி நின்னாலும் அவர் நல்ல பலன் கொடுப்பாரா, கெட்ட பலன் கொடுப்பாரா? அவர் நிக்கிறாரு. 6ஆம் இடத்துல வந்தா கடன் வந்துருமா, இப்ப பிரச்சனை வந்துருமா, எதிரி வந்துருமா, பகை வந்துருமா, எல்லாரும் வந்துருமா? தனுசு ராசியை ரொம்ப பயந்துருவாங்க. எதிரிக்குமே தனுசு ராசியில் பயப்படக்கூடாது. உங்களுக்கு ஒரு தெய்வ ரூபத்துல ஏதாச்சும் ஒரு உதவிகள் கிடைக்கும், அவ்வளவுதான் தனுசு ராசி என்பவர்களுக்கு. தெய்வ ரூபத்துல உதவிகள் வரும். எந்த துன்பம் வந்தாலும் கலங்க கூடாது. தனுசு ராசி மட்டும் கலங்காம நின்னாவே ஜெயிச்சிடலாம் தனுசு ராசிக்காரங்க. ஏன்? குரு நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தா இங்க பலன்கள் மாறுபடும். நல்லா பாத்துக்கணும். குரு யாருடைய நட்சத்திரம் நிக்கிறாரு, எடுத்தவன அவர் எந்த நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு நல்லா பாருங்க. கார்த்திகை நட்சத்திரமா? அது யாருடைய நட்சத்திரம்? சூரிய பகவானுடைய நட்சத்திரமா? சூரியன் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு? உங்களுக்கு நட்பா பகையா? நட்பு கிரகமா? 9ஆம் பாக்யாதிபதி சாரத்துல போறாரு. அப்ப இங்க கெட்ட விஷயம் நடக்காது. பாக்யாதிபதி சாரத்துல போனா ஒரு கிரகம் கெடுக்குமா? இப்ப எதிரி பகையை பிடிச்சிருமா? சூரிய அதுல போயிட்டாருன்னா உங்களுக்கு பாருங்க பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை அள்ளி கொடுத்துருவாருங்க. எதிரியே இருக்க மாட்டான். அப்படி சொல்லணும். உங்களுக்கு எதிரியுமே கிடையாது. உங்களை ஜெயிக்க யாருமே கிடையாது. இது எல்லாத்தையும் தைரியமா நின்று எதிர்த்து நின்று இப்ப அடிக்க போறீங்க. அடி, தரமான அடி. வாழ்க்கையில் எல்லாத்துக்கு முன்னாடி வாழ்ந்து காட்ட போறீங்க. உங்களுக்கு வேலை உத்தியோகத்தை நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்துச்சா? வேலையே கிடைக்காம அலைஞ்சிங்களா? நிறைய பேர் அலைஞ்சிருக்காங்க. ஏன்? வருமானம், இன்கமே, பொருளாதாரமே சரியில்லைங்க. ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருந்தாருங்க. குடும்பத்துல ஒரு செலவை நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க. கணவன் மனைவி பிரச்சனை எல்லாத்துக்குமே இருந்துச்சு. எல்லாமே அடிச்சு சொல்லலாம். இனிமே எதுவுமே இருக்காது. நல்லா பாருங்க. குரு போகக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். அப்ப நல்ல யோகத்தை கொடுக்க போறாரு. வேலை கிடைக்காத எல்லாருக்கும் வேலை கிடைக்க போகுது. நிரந்தரமா ஜாப் கிடைக்கும். அவ்வளவுதான். இப்ப நிரந்தரமா வேலை உங்களுக்கு கொடுக்க போறாரு குரு பகவான். அள்ளி கொடுத்துருவாரு. இப்ப வேலைய சூப்பரான வேலை. நீங்க ஒரு வேலையில ஒரு ரிசீம் கொடுத்துருக்கீங்க, ஒரு கம்பெனி கொடுத்துருக்கீங்க, எல்லாமே வந்துருச்சு, எல்லா ரிசல்ட்டும் வந்துருச்சு. இன்னும் ஜாயின் பண்ண மட்டும் சொல்லல. கரெக்டா மே மாசம் 1ஆம் தேதி ஜாயின் பண்ண சொல்லிடுவாங்க. வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும். வேலை இடமாற்றங்கள் நிறைய பேருக்கு வந்திருக்கும். இதுக்கு முன்னாடியே வந்திருக்கும், இன்னும் இனிமே வரும். நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்க போறாரு. படிப்பு, கல்வி டாப்பா உணர்ந்து வைப்பாரு பாருங்க. கல்வியில பயங்கரமா இருக்கும். எதிர்பார்த்ததும் நல்லா படிப்பாங்க. ஏன்னா சூரியனுடைய கால்களை போறதெல்லாம் இங்க பலமாகும். சந்திரனுடைய கால்கள் எடுத்து போவாரு ரோஹிணி நட்சத்திரத்துல. இடம் விட்டு வெளிநாடு, வெளியூர்ல படிக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். அங்கே நிரந்தரமா வேலை கிடைக்கும். எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே அரசாங்க வேலை கிடைக்க போகுது. எழுதியே கொடுக்கலாம். 6ல இருந்தா வேலை உத்தியோகம் வந்துகிட்டே இருக்கும். எது மூலியமா வரும்? உங்களுக்கு மத்திய அரசாங்கம் வரலாம். ஏன்னா அது யாருடைய வீடு? ரிஷபராசி. அங்க யாரு உச்சமாகிறாரு? சந்திரன் உச்சமாகிறாரா? அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க மத்திய அரசாங்கத்தை வேலை முயற்சி பண்ணலாமா? தாராளமா பண்ணுங்க. யோகம் வந்துடும். அப்ப அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே அரசாங்க வேலை 100% கிடைச்சே தீரும். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. சூப்பரா டஃபா கொடுக்குறாரு. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. குரு பயிற்சி சொல்லி வச்சு அடிக்கலாம். நான் தாண்டா ராஜா, இனிமே எது வந்தாலும் ஜெயிக்க நான் தயார் இருக்குன்னு சொல்லணும். யாருங்க கர்மவினை இல்லாத மனிதன்? எல்லாத்துக்கும் ஒரு மனிதன் பிரச்சனை தாங்க. அந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஜெயிக்கணும்? ஜோதிடத்துல நிறைய விஷயம் இருக்குது. இப்ப வெளிநாடு, வெளியூர் போகணுமா? தைரியமா போங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். வெளிநாடு, வெளியூர் முயற்சி பண்ணுங்க, தைரியம் முயற்சி பண்ணுங்க, நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாரு. இப்ப கடன் வாங்கி வீடு கட்டுங்க, அவ்வளவுதான். வீடு கட்டுற பிளான் மைண்டுக்குள்ள ஓடி இருக்கணும். இப்ப கட்டுவார். இந்த குரு பேச்சுல கடன் வாங்கியாச்சு, எங்க போய் லோன் கட்டாலும் சரி, வீட்டு லோன் கட்டாலும் கிடைக்கும். கடன் வரணும்ல.
அப்ப வீடோ இடத்துலயே பூமியில நீங்க கடன் வாங்கி கட்ட போறீங்க, அவ்வளவுதான். ஏதோ ஒரு பணத்தை போட போறீங்க கடன்ல. அப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இதுல மாதிரி கடனை வந்து போட்டு நீங்க வீடை கட்டுங்க, நல்லா உங்களுக்கு பொருள் அப்படி மிச்சமாயி வந்துடும். தொழில் பண்ணலாமா வேண்டாமா? தைரியமா பண்ணலாம் தொழில. தொழில இப்பதான் சிந்தனை வரும். ஏன்? குருபவன் எங்கெங்க பாக்குறாரு, குருவுடைய பார்வை எங்கெங்கெல்லாம் பாக்குதோ அங்கெல்லாம் பலனை கொடுத்து போயிட்டே இருப்பாரு. குரு பார்க்கக்கூடிய பார்வை 10ஆம் பார்வை, 5ஆம் இடத்தை, 5ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பாக்குறாரு உங்க அமைப்புல. தனுசு ராசிக்கு அடுத்து யாரை பாக்குறாரு? 12ஆம் பாவத்தை பாக்குறாரு, 2ஆம் இடத்தை பாக்குறாரு. வருமானத்தை நான் கொடுக்குறையா உனக்கு, நீ தொழில காசை கொண்டு போடியா. ஜாத தசாபதியை பார்த்துட்டு நீங்க கரெக்டா போடுங்க, குருபவன் அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அப்ப புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றப்ப தைரியமா ஸ்டார்ட் பண்ணலாம், அங்க யோகங்கள் இருக்குது. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு திருமண வாழ்க்கையில திருமண நண்பர்கள் பிரச்சனை எல்லாமே இருக்கும், இனிமே இருக்காது. திருமண வாழ்க்கை பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ண போறாரு, நல்ல ஒரு வெற்றியை கண்டிப்பா கொடுக்குறாரு. மெயினா காதல் திருமணம் சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த வருஷத்துல. ஏன்? எப்படி பார்த்தாலும் குருபவன் மிருகசீரிஷத்துல போயிடுவாரு அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம். அப்ப பிடிச்ச பெண்ணை ஒரு திருமணம் பண்ண போறாரு, 5ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல போறாரா. அப்ப காதல் திருமணம், 2ஆம் திருமணம் எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவாரு. குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிரும். பூர்வீக சொத்து, பூர்வீகத்துல உள்ள பிரச்சனை சரியாகும், நிறைய பேருக்கு சரி பண்ணி கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாருங்க, அரசியல் தொடர்பு சூப்பரா இருக்கும். அரசாங்க அரசியல் சார்ந்த விஷயம் எல்லாத்தையும் ஒரு வெற்றியை கொடுத்துருவாரு. லாட்ரி யோகம், நம்ம ஜாதகம் பார்த்து நிறைய கேட்கறது, லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க, கண்டிப்பா கிடைக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரைய பண்ணிடாதீங்க. ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்துட்டு லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். இந்த டைம் சூப்பரா இருப்பார், லாட்ரி யோகத்தை கொடுத்துருவாரு. ஏன் கொடுப்பாரு? உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காரா குரு. குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாக்கியாதிபதி சாரத்துல போறாரா. அடுத்த ரோஹிணி நட்சத்திரம் 8ஆம் வீட்டு அதிபதி சாரத்தை போறாரா. வெளிநாடு வெளியூர் கரன்சி உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்ப வெளிநாடு வேலை பார்க்குறவங்களுக்கு வெளியூர்ல வேலை பார்க்கலாம், எல்லாரும் லாட்ரி யோகம் கண்டிப்பா உண்டுங்க. 100% கண்டிப்பா கிடைச்சிடும். இது எல்லாமே சிறப்பாக அமைச்சுக்கிறார். ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், கமிஷன் பிசினஸ் எல்லாமே லாபத்தை கொடுத்துருவாரு. இதெல்லாம் உண்டு. மெயினா பெண்களுக்கு நல்லா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நல்லா இருக்கும். வெல்டிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, எலக்ட்ரானிக் ஃபீல்டு, கலை சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கல்வி நிறுவனத்தோட நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் யோகம் இந்த டைம் சூப்பரா இருக்கு. மருத்துவர்கள் சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை போவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் நல்லா பாருங்க. வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தோம்னா அதாவது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க பிடிவாத குணங்கள் நிறைய இருக்கும். இவங்க எதுலையுமே ஒரு பிடிவாதமா ஒரு விஷயத்துல இருப்பாங்க. ஒரு விஷயத்தை நினைச்சாலும் அந்த விஷயத்த பிடிவாதமா அடைஞ்சாகணும். மூலத்துல பிறந்துட்டாவே இவங்க யாரு கூடயும் சேர மாட்டாங்க. ரொம்ப தனிமையை ஷார்ட்டா ரொம்ப தனிமையை விரும்புவாங்க. இருட்ட ரசிக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லணும். ஒரு தைரியமான குணம் இருக்குன்னு சொல்லணும். யார? மூலத்துல பிறந்தவங்க. இவங்களுக்கு பாருங்க எதிர்காலம் சூப்பரா இருக்கு. பட்டை கிளப்புவாங்க. வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும். தொழில சூப்பரா அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவாரு. தொழில் சூப்பரா இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி இந்த குரு பயிற்சியில சூப்பரா இருக்கும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, இது எல்லாமே நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களே அரசாங்க எக்ஸாம் எழுத தைரியம் எழுத அரசாங்க வேலை கிடைச்சிடும். மருத்துவர், டெய்லர், நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை, எலக்ட்ரானிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, கெமிக்கல் ஃபீல்டு எல்லாமே யோகமா இருக்கு. வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே டாப்பா கொண்டு போவார். அப்ப மூலத்துல பிறந்தவங்க எல்லாமே யோகமா இருக்கு. அடுத்து பூராடத்துல பிறந்தவங்க நிறைய ஆசை இருக்கு மனசுக்குள்ள. லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லி மனசுக்குள்ள நிறைய சிந்தனை உங்களுக்குள்ள நிறைய இருக்கும். ரொம்ப நாகரீகமா இருப்பீங்க, அவ்வளவுதான். ரொம்ப டீசெண்டா நாகரீகமா இருப்பீங்க. நீட்டா ஒரு இடத்துக்கு நீட்டா சென்று வச்சு நீட்டா பர்சனாலிட்டியா போகக்கூடிய நபர் நீங்க தான். ₹1 கடன் இல்லாம இருக்க மாட்டீங்க. கடன் பகை எல்லாமே தாண்டி தான் வந்திருப்பீங்க. வாழ்க்கையில நிறைய கடன் பிரச்சனை, போட்டி பிரச்சனை, போராட்ட பிரச்சனை எல்லாமே தாண்டி தான் வந்திருப்பீங்க. இனிமே அதெல்லாம் இருக்காது. உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திர வீட்டிலேயே போய் குரு பகவான் உட்காந்துட்டாரு. நட்சத்திர அதிபதி சுக்கிரன் வீட்டிலேயே குரு போய் உட்காந்துருக்காரு. அப்ப தொழில் வேலையில நீங்க டாப் ப்ரமோஷன் கிடைச்சிடும். நிறைய பேருக்கு பெருக்கொண்ட பணம், லாபம், இன்கம் எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமாக அமைச்சு கொடுத்துருவாரு. கலை ஃபீல்டு, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், கட்டிட சம்பந்தப்பட்ட பிசினஸ், வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும். வீடு கட்டலாம், வண்டி வாங்கலாம், வாங்கலாம், எல்லா யோகமும் சூப்பரா இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்கள் சூப்பரா இருக்கும். வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் உண்டு. தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துருவாரு. கடன் வாங்கியாச்சும் அந்த பிசினஸ் பண்ணக்கூடிய மைண்ட் செட் உங்களுக்கு வரும். நீ எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே பாருங்க இனிமேல் வெற்றியா அமைச்சு கொடுக்க போறாரு. அடுத்து உத்திராடத்துல பிறந்தவங்க. உத்திராடத்துல பிறந்தவங்க இனிமேல் எதுக்குமே கலங்க வேணாம், எதுவுமே பயப்படாதீங்க. எல்லாமே உங்களுக்கு டைம் சூப்பரா இருக்கு. ஏன்? குருவே உங்க நட்சத்திரம் தான் போறாரு. பேச்சியாரே உங்க நட்சத்திரம் ஆகிறாரு. அப்ப வேலை நிரந்தரமா வேலை கிடைச்சிடும். நல்ல வேலை கிடைக்கும். நல்ல ப்ரமோஷனான வேலை கிடைக்கும். வெளிநாட்டுல கிடைக்கும், வெளியூர்லயும் கிடைக்கும், இல்ல இங்க உள்ளவங்க கிடைக்கும். படிப்புகள் சூப்பரா இருக்கும். கல்வியில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே கிடைக்கும். பெற்றோர்கிட்ட நல்ல பேர் எடுப்பீங்க. கல்வி நிறுவனத்தில் நடத்தக்கூடிய நபர்கள் சூப்பரா இருக்கும். IAS IPS படிக்கக்கூடிய நபர்கள்
அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவி எல்லாமே டாப்பா இருக்கும். நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. தொழில் சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. பிடிச்ச தொழில பண்ணலாம், வெற்றிகள் உண்டு. அதே மாதிரி எந்த காரியத்தாலும் எதிர்பாராத ஒரு விபரீத ராஜயோகம் உங்களுக்கு தேடி அமைச்சு கொடுக்குறாரு. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். குழந்தை பாக்கி நிறைய கிடைச்சிடும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அதாவது இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க. இப்ப இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவாங்க, எல்லாமே ஜாதல அனுகூலமா இருக்குது. உங்க பிறப்பு ஜாதத்தை பார்த்து கம்பேர் பண்ணீங்க. கோச்சாரங்கிறதும் நல்ல ஒரு தசாபதியை பார்த்துட்டு பலன் எடுத்தா உங்களுக்கு துல்லியமா வரும். அதனால எல்லா வீடியோல என்ன சொல்லுவேன், ஒரு பொது பலனா பாருங்க. வரக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய கிரக பயிற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.